என்ன பண்ணிக்கிட்டு? யாருடைய நிலம், யாருடைய இடம்? என் பாட்டனின் பாத சுவடுகள் பதிந்த இடம். அந்த இடத்துல நீ என்ன பண்ண? கட்டளை. பெருவுடையார் கோயிலிலே, பெருவுடையார் உடையாளூரிலே என் பாட்டன் ஒரு கூரை, மேற்கூரை கிழிஞ்சு இத்து உத்து போன கூரையிலே 4 குச்சிக்கு இடையில சாஞ்ச சிவலிங்கமா இருக்கு. அவனை அடக்கம் பண்ணிய இடம். நான் பொய் சொல்வேன்னு நினைக்கலாம், நீ போய் பார்த்து வா. சத்தியம் செய்து வந்தேன் அவன்கிட்ட. இருந்த பூசாரி சொன்னார், அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்திக் கொண்டிருந்த காலம் நான் போனேன். உடையாளூருக்கு போய் வழிபட போனேன். அப்போது என் தம்பி மணி செந்தில் எல்லோரும் வந்திருந்தாங்க, இமாயின் எல்லாரும். பூசாரி என் கை பிடிச்சி அழுதார். அழுது என்ன, நீ முறையிடு, நீ கோரிக்கை வெயி, உன் பாட்டனுக்கு ஒரு மண்டபம், நினைவு மண்டபம் கட்ட சொல்லு அப்படின்னு. நான் சிரிச்சேன். இந்த பயலுக்கு இதெல்லாம் தேவைதான், இவனுக்கு தேவைதான். இவன் உலகம் பூரா போய் படையை கட்டி அங்க போய் கொடியேற்றிவிட்டு எங்களை குடியேற்றாம விட்டு வந்துட்டான். எங்களுக்கு படையெடுத்து வந்தவன் கொடியேற்றி அவன் மக்களை புறம் குடியேற்றிட்டு போயிட்டான். விட்டு வந்துட்டான். பொழுதுபோக்கு போர் செஞ்சு விட்டு அவன் காலில் விழுந்தோடனே, சரி 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 நீ ஆண்டுக்கா கப்பத்தை மட்டும் கிட்டு வரவா, பாய் பாய். யாரு? நம்ம பரதேசி தான். விட்டு வந்துட்டாப்ல. இங்க வந்து படுக்க இடம் இல்லாம குட்டி ஒரு மாதிரி கிடக்குறப்பல. அவங்க கட்டில கோயிலுக்குள்ளே அவங்க சிலை இல்லடா, உள்ள வைக்க மாட்டான். வெளியில வச்சது யாரு தெரியுமா? வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. பெருவுடையார் கோயிலுக்கு போ, வாசல்ல வாட்ச்மேனா நிக்கிறாப்ல. யாரு? நம்மால் தான். அப்ப போகும்போது அவனுக்கு ஒரு உனக்கு தேவைதான்டா டேய், கோயிலுக்கு உள்ள கட்டிய பெருவுடையார் கோயிலை கட்டிய பெருமா மன்னனை வைக்கலடா, வைக்கலடா, வைக்கல. அந்த பெருமையை நம் பாட்டனுக்கு தரல. இவெல்லாம் சிலையை உள்ள வச்சு திறப்பாரு ஐயா கருணாநிதி நினைச்சிருந்தாண்டா. வெளியில வாசல்ல வச்சு திறந்து விட்டாப்ல. எதிர்த்த மாதிரி அண்ணா சிலை, இங்க நம்ம பாட்டன் சிலை. முன்னாடி உட்கார்ந்துருக்கான்ல, இப்படி ஒரு கூட்டம் இருக்கலடா, எல்லாத்துக்கும் கைதட்டி கஞ்சி குடிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குல்லடா. என்ன இவர் திறக்கலது காரணம் சொல்றாரு, மன்னன் அண்ணனை பார்க்க, அண்ணன் மன்னனை பார்க்க. இந்த ரைமிங்ல கைதட்டிட்டான்டா. தலைவர் பின்னிட்டார், முடிஞ்சிரா. இதிலே விழுந்தவங்க தான்டா அவங்க, இதிலே விழுந்தவன் தான். கடைசி அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், 1000 வருஷம் காத்திருந்தவன் இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்க மாட்டானா? இவர்கள் கட்ட மாட்டார்கள், கட்டினால் செத்து போவார்கள். இப்ப மட்டும் உயிரோடு இருக்காரான்னு கேட்காத, அவங்க பகுத்தறிவு அவ்வளவுதான். கட்ட மாட்டார்கள். இங்க பிரமதயத்தில் அரசேந்திர சோழன் இதே மாதிரிதான் ஒரு சாஞ்ச சிவலிங்கம் இருக்கிறாப்ல. மேல போய் கூரை பாரு, 2 இத்து உத்து போன ஓலை இருக்கு. டேய் நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்களடா, போய் பாரு. அவனுக்கு யார் பண்ணணும்? நம்ம தான் வந்து கட்டணும். அப்ப என்ன பண்ணுவா இவன்? திட்டமிட்டு மறைப்பான். மோடி வந்து அரசேந்திரனுக்கும் அருண்மொழி சோழன் நமது பாட்டனுக்கும் சிலை வைப்பேன்னு சொல்றதுக்கு கைதட்டுறான். நீ என்ன பண்ணுவ? நான் எங்க அப்பாவுக்கு 200 கோடியில் சமாதி கட்டுவேன், நான் ஈவேரா ஐயாவுக்கு சிலையா திறப்பேன், ஐயா கருணாநிதிக்கு திறப்பேன். டேய் இதாண்டா திராவிடன். இத்தனை ஆண்டுகள் நம் பாட்டனுக்கு ஒரு சிலை எடுக்காதவர்கள் தெருவுக்கு தெரு அவர்கள் அடையாளங்களை நிறுவினார்கள், திராவிட அடையாளங்கள். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. நம்மளை ஏண்டா எல்லாரும் எதுக்குறான்? நீ ஒரு தடவை கேட்டு போற, நம்மளை ஏண்டா எதுக்குறான்? தினந்திட்டு இருக்கான ஏண்டா? என்ன நாட்டை 10 ஆண்டு 5 ஆண்டு ஆண்டு நம்ம கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சு மலைய மணல் அள்ளி வித்து கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு சாராயங்காய்ச்சி வித்து ஏதாவது பண்ணமா? இல்ல. அப்ப ஏன் எதிர்க்கிறான்? இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது, அதனால் தடுக்கிறான். ஒரே நேரத்தில் எதிர்ப்பான்டா எல்லாரும். ஏன்? நீ திராவிடன் சொன்னா இருந்திருப்பான், நீ இந்தியன்னு சொன்னா இருந்திருப்பான். நீ என்ன சொல்லிட்ட? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட. நீ ஒரு வன்னியன், நீ ஒரு படையாச்சி, நீ பறையன், நீ நாடார், கோனார், செட்டியார், தேவர், கவுண்டர், முதலியார், பிள்ளை, உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் இருப்பான். நான் இந்து, நான் இஸ்லாம்,
நான் கிறிஸ்தவன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ப்ரொசீட். ஆனா நீ என்ன பண்ணிட்டா? நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள். பிரச்சனை ஆயிடுச்சு. என் உடன் பிறந்தானே. இங்க இந்துக்கு என்று அரசியல் இல்லை, இஸ்லாமியருக்கு என்று ஒரு அரசியல் இல்லை, பாதுகாப்பான அரசியல் இல்லை. கிறிஸ்தவர்க்கு என்று ஒரு பாதுகாப்பான அரசியல் இல்லை. படையாட்சிக்கென்றோ பறையருக்கென்றோ நாடாருக்கென்றோ கோணாருக்கென்றோ கவுண்டருக்கென்றோ தேவருக்கென்றோ தனித்த பாதுகாப்பான பெருத்த அரசியல் இல்லை. இருந்தாலும் அது வெல்லாது. அது உரிமையை இழந்த அடிமை அரசியலாகத்தான் இருக்கும். ஆனால் எது உனக்கு பாதுகாப்பான அரசியல்? எது? மொழி இனத்திற்கான, தமிழ் பேரினத்திற்கான அரசியல் தான். இந்துக்கு, இஸ்லாமியனுக்கு, கிறிஸ்தவனுக்கு, படையாட்சிக்கு, பறையருக்கு, தேவருக்கு, கவுண்டருக்கு எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியல் இன அரசியல் தான். நீ வீட்டில உழ வைக்கணுங்கிற, நான் நாட்டில் உழ வைக்கணுங்கிற. நீ ஒருத்தனுக்கு உழ வைக்கணும் வேணும் என்கிற, நான் ஊருக்கே உழ வைக்கணுங்கிற. இதுதான் இருக்கிறது. இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற மோதல் தான் தன்னின பகை. அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, மானத்திலே, கொடையிலே சிறந்து விளங்கிய ஒரு இனம் வீழ்ந்ததற்கு காரணம் தன்னின பகை. நீ உண்மையிலே யாரு? நீ உண்மையிலே எப்படிப்பட்டவன்? நீ எப்படிப்பட்டவன்டா? நீ உலகம் எல்லாம் மானுடர்கள் மானுட நேயம் தாண்டா பேசினான். தமிழன் மட்டும்தாண்டா உயிர்மை நேயம் பேசினான். என் தம்பி பாலமுரளி சொன்னவன், போர் வெறியர்களா, போர் நெறியர்கள்டா தமிழன். அந்த போர் நெறி அறத்தின் வழியில் நின்று போர் செய்த மாறவன் நம்முயிர் தலைவன் மாவீரன் பிரபாகரன் அவர்கள். அவன் முன்னவர்கள் அரசேந்திரன், அவன் முன்னவன் அருள்மொழி. எத்தனை நாடுகளை வென்றான், எந்த இனத்தை அதை அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு துளி செய்தி சொல்ற பாப்பா. ஏன்? தமிழனின் மாண்பு. உன்னுடைய பாட்டன் இருக்கானடா பாரி, 326 ஊர், 326 ஊர் அதை தன் குடிக்கு கொடுத்தான், பேர் வரல. 326 ஊரை தன் குடிக்கு கொடுத்தான், பேர் வரல. ஏறி வந்த தேரை ஒரு கொடிக்கு கொடுத்தான், உலகம் அவனை வள்ளல் என்று போற்றியது. மொத்த ஊரையும் தன் ஊரு குடிகளுக்கு கொடுத்தான். இந்த நீ வச்சுக்கன்னு அவனை வள்ளல்னு சொல்லல. ஒரு கொடிடா, முல்லை கொடிக்கு கொடுத்தான், தேரை கொடுத்தான், பார் போற்றியது வள்ளல். பாரியை வள்ளல். காரணம், பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்தான்டா. அதனால் உயிர்மை நேயன் பாரி, உயிர்மை நேயன் பேகன், பேசும் திறனற்ற மயிலுக்கு கொடுத்தான். அந்த பரம்பரையில் வந்த நீ, அந்த பரம்பரையில் வந்தவன் நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்திருக்கிற. இப்ப நிறுவீர்வான். இனி பாரு, இப்ப நாளிலிருந்து வேலை நடக்கும். எப்படி? இந்த ஆவண நிம்பாத்தில் இது மாதிரி பல ஆவணங்களை திரட்டி இந்திய தொழில் துறைக்கு யுனெஸ்கோவுக்கு அனுப்புறேன். இந்த வார் திரும்ப பெற்று திரும்ப பெற்று இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஆட்சிக்கு வருவேன். வந்து என்ன பண்ணுவேன்? வாசல் இந்த மாதிரி இருக்கான் பாத்தியா, இவன் சிலையை நிறுவுவேன். அவங்க அப்பன் பேர் எழுதுவேன், கிருஷ்ண கோண. அவங்க பாட்டன் பேர் எழுதுவேன், யார? ஆனந்த கோண. எழுதி வைப்பேன். என் முன்னவர்கள் எல்லாம் எவன் ஆண்டிருக்கான், எந்தெந்த வருஷம் ஆண்டிருக்கான்னு கல்வெட்டு வைப்பேன். வச்ச பெரிய வளைவு வைப்பேன், கோனேரிக்கோன் கோட்டை. வச்சு என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் துணை காவல் நிலையங்களை போடுவேன். கையில என்ன பண்ணுவேன்? பெரிய துப்பாக்கியை கொடுப்பேன். இங்க உட்காரு, என் கோட்டைன்னு எவனா வந்தா போட்டு தோட்டாவை போட்டு செட் ஆயிரும். வந்த 100-200 கோடியை செலவழிச்சு புனரமைச்சு சீரமைச்சு பெரிய விடுதி, நட்சத்திர விடுதியா கட்டி அரசு விழாவை எடுத்து, கோயில் விழாவை எடுத்து, முக்கியமா இந்த ராஜ மண்டபம் பார்த்தல, அதுல அரசு முக்கியமான கூட்டத்தை நடத்துது. அமைச்சர் பெருமக்கள்லாம் கூடி அவசர ஆலோசனை. ஏன்னா அவன் மண்ணை உட்காரலாம், அவன் மயம் பேரம் உட்கார கூடாதா?
என்ன இருக்கு செஞ்சு கோட்டைக்குல முக்கியமான டிஸ்கஷன். டேய் நான் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய போறது இல்ல. நீ என்னென்ன செய்யணும்? இது நம் பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டை, மீட்க போடு ஒரு ஓட்டை, கொடு என்கிட்ட நாட்டை.